இப்போ நீங்க கொடியாடு வந்து வளர்த்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாண்ணா ஆமாண்ணா. வியாபாரம் இல்லைங்களா? ஆமாண்ணா. ஸோ எத்தனை வருஷமா இந்த வியாபாரத்துக்குள்ள வந்து எத்தனை வருடங்கள் ஆகுதுங்க? இதான் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷம் இருக்கும்ண்ணே. 5-6 வருஷம் ஆகுது. ஆமாண்ணே. ஸோ முழுக்க முழுக்க இதுதான் இப்போ ஃபுல் டைம் ஜாப் இல்லைங்களா? எல்லாமே கொடியாடு பிசினஸ் தான்ண்ணே. ஸோ கொடியாடுல வந்து எத்தனை வெரைட்டி இருக்கு, எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும்னு? இன்னைக்கு கொடியாட்டுல வந்து கரும்போரு, செவலப்போரு, புள்ளப்போரு, கடுக்காப்போரு, புளியம்போரு, எல்லா கலர் இருக்குண்ணே. எல்லா கலர் இருக்கு. ஆமாண்ணே. ஸோ இப்போ அதிகமா கொடியாடு வந்து என்ன பர்பஸ்க்காக வளர்ப்பாங்கண்ணே? இன்னைக்கு கொடியாடு வந்து நம்ம கொடியாடு வந்து வளர்த்தோம்னா நமக்கு ஒரு 3 மாசம் வளர்த்தா போதும்ண்ணா. அதோட ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்கும்ண்ணே. அதான் இப்போ கறிக்காக வளர்ப்பாங்களா இல்லை? சிலவங்க இப்போ பொட்டைக்குட்டினா அதுலேருந்து தாயாடு வளர்க்கறதுக்காண்டி நம்ம பொட்டைக்குட்டி கொடுக்கலாம். கிடா குட்டினா நம்ம எந்த பர்பஸுக்காண்டி வேணாலும் வச்சுக்கலாம். கோயில் வளர்த்துக்கு, திரும்ப கறி கடைகளுக்கு வச்சுக்கலாம்ண்ணே. சரிங்க. இப்போ கொடியாடு வந்து பரன்மேல் வளர்க்குறதுக்கோ இல்லை ஒரு ஷெட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறதுக்கோ, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குறதுக்கோ சரியா இருக்குமா? இல்லை ஓடிட்டு போய் தான் மேய்ச்சல் முறையெல்லாம் வளர்க்கணுமா? அப்படி இல்லை, கொடியாடு வந்து எல்லா முறைக்கும் செட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே காட்டு மேய்ச்சலான குட்டி தான். நம்ம காட்டு மேய்ச்சலோட நம்ம பண்ணையில் போட்டு நம்ம வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மாசத்துக்கு 2 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் நம்ம கொடியாடு வந்து வெயிட் கூடும்ண்ணே. இது நம்ம மேய்ச்ச முறையில் வச்சுக்கலாம், மேய்ச்ச முறையில் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகும் சொல்றீங்க? எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகும் குட்டி. பரன்மேல் கூட வளர்த்துக்கலாம், எங்கனாலும் வளர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பண்ண இருக்குங்களா ஏதாவது பரன்மேல் வளர்க்குறது? இருக்குண்ணே. நம்ம மதுரையில் கொடுத்துருக்கோம்ண்ணா, ஒரு 500 ஊட்டி கொடுத்துருக்கோம்ண்ணே. அவங்க ஃபுல்லாமே பண்ணையில தான் வளர்க்காங்கண்ணே. பண்ணையில் தான் வளர்க்குறேன். பண்ணை வளர்ப்பு முறை தான்ண்ணே.